மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நான் பார்த்துக்கொண்டு போக இருக்கிற விடயம் ப்ரீமெச்சுவர் இஜக்குலேஷன் அல்லது விந்து முந்துதல் பற்றியது. அதற்குரிய காரணங்களை பற்றி நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் யூடியூப்ல பார்ப்பவர்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்தில் மணி சின்னத்தை அல்லது பெல் சைனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக்ல இன்ஸ்டாகிராம்ல பறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை கட்டாயமாக அறிமுகப்படுத்துங்கள். அதே நேரத்திலே வெளியூர் நண்பர்கள் நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வாட்ஸ்அப் ஊடாக அல்லது இமோ ஊடாக 009477756245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் நண்பர்கள் 0777356245 மூலமாக தொடர்பினை மேற்கொள்ள முடியும். இது சிறு சிந்தனை கொண்டு நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த வாழ்வு என்பது எங்களுக்கு ஒரு தரம்தான் தரப்படும் வாழ்வதற்கு. எனவே இந்த லைஃப் என்பது, வாழ்க்கை என்பது எங்களுக்கு ஒரு தரம்தான். எந்த பெரிய கொம்பனாலும் மீண்டும் ஒரு முறை இந்த உலகத்திலே பிறந்து வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது. எனவே அனைவருக்குமே ஒரே ஒரு சான்ஸ், ஒரே ஒரு சந்தர்ப்பம் மட்டும்தான் கிடைத்திருக்கின்றது இந்த வாழ்வை வாழ்வதற்கு. எனவே இந்த வாழ்கின்ற இந்த வாழ்வை, இந்த எங்களுக்கு கிடைத்த இந்த ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் அருமையாக கட்டாயமாக பயன்படுத்த வேண்டும். அதை விட்டு போட்டு தேவையில்லாத கோபதாபங்கள், சண்டைகள், சச்சரவுகள், விவாகரத்துக்கள், அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை என்று சொல்லி தயவு செய்து ஒருபோதுமே காலத்தை கடத்தி கொண்டு போகாதீர்கள். உங்களுக்கு தெரியும், இலங்கையை பொறுத்த மட்டிலே ஒருவர் இருக்கின்ற லைஃப் ஸ்பேன், ஒருவர் உலகத்திலே வாழுகின்ற வாழ்க்கை காலம் ஆண்களை விட பெண்களுக்கு கூடுதலாக இருக்கிறது. அதற்குரிய 81 வருடங்களாகவும், ஆண்களுக்கு இலங்கையை பொறுத்த மட்டிலே 78 வருடங்களாகவும் இருக்கிறது. எனவே நான் சிறைச்சாலைக்கு சென்றால் சொல்லுகிற ஒரு விடயம் என்ன, இந்த சிறைச்சாலையில் நீங்கள் 3-4 வருஷத்தை கடந்தீர்களாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை காலத்திலே அந்த 3-4 வருடங்களும் குறைவடைகிறது. அதே போலத்தான் நாங்கள் இந்த வாழ்கிறது 78 வயசு வருடங்கள், 81 வருடங்கள் மட்டும். அரவாசி வருடம் கோபதாபங்கள், சண்டை, சச்சரவு, கணவனுடன், மனைவியுடன் அல்லது பெண் துணை, ஆண் துணையுடன் சண்டை, சச்சரவுகள் என்று காலத்தை வீணாக்கினோம் என்றால் பிறகு இந்த போன காலம் எங்களுக்கு வராது. அதே நேரத்திலே சிறு வயது இரத்தமானது எப்போதும் கொதிப்படையக்கூடியதாக இருக்கும். என்றமையினாலே சிறு வயதிலே தாங்கள் செய்கின்ற சின்ன சின்ன பிழைகள் கூட எங்களுடைய பிற்காலத்திலே எங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே நீங்கள் விவாகரத்து பெற்றீர்களாக இருந்தால் பிற்காலத்தில் நீங்கள் தனியொரு பெண்ணாக, தனியொரு ஆணாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கடத்த வேண்டிய நிலைமை ஏற்படும். அந்த நேரத்திலே நீங்கள் நோய்வாய்ப்பட்டு கட்டில் இருக்கின்ற போது உங்களுக்கு ஒரு கப் தேநீரையோ ஒரு கப் தண்ணியை கூட கொடுப்பதற்கு ஒருவருமே இல்லாமல் போய்விடுவார்கள். எனவே தயவு செய்து இந்த கிடைத்த சந்தர்ப்பத்தை ஒழுங்காக, அழகாக மற்றவர்களுக்கு உதவக்கூடிய வகையிலே நீங்கள் பாவிப்பது மிக முக்கியம். எனவே இந்த என்னுடைய நோக்கம் என்னவென்றால் ஒரு விதமான லாபகரமான எண்ணத்தையும் கொண்டது அல்ல, இயலுமானது நான் பெற்ற அறிவை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நான் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு நான் செய்து கொண்டிருக்கிறேன். எனவே இந்த ப்ரீமெச்சுவர் இஜக்குலேஷனுக்குரிய காரணங்களை நாங்கள் பார்க்க போனால், அதாவது சில நேரங்களில் பல காரணங்களை சொல்லுகிறார்கள். முதலாவதாக காரணம் என்ன, ஒருவருக்கு இந்த அவருடைய உடம்பிலே இந்த பிரஷர், அதாவது ஹைப்பர் டென்சிவ் பீனாயில் நர்வ்ஸ் என்று சொல்லுவார்கள், உயர்குருதி அமுக்கம் இருக்கின்ற போது, அல்லது அவருக்கு இரத்தத்திலே இந்த கொழுப்பு அமிலங்கள், கொலஸ்ட்ரால் கூடுதலாக இருக்கின்ற போதும் கூட இந்த ப்ரீமெச்சுவர் இஜக்குலேஷன் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. எனவேதான் நான் என்ன சொல்லுவேன் என்றால், இந்த முந்துதல் என்று சொல்லப்படுகிற இந்த ப்ரீமெச்சுவர் இஜக்குலேஷனுக்கும் அதே நேரத்திலே இந்த ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மை, இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனுக்கும் இடையிலே மிக மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. எனவே இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் என்னென்ன காரணங்களால் ஏற்படுகிறதோ அந்தந்த காரணங்கள், அதாவது ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மைக்குரிய காரணங்கள் என்னென்ன இருக்கிறதோ அந்த காரணங்கள் காரணமாகவும் இந்த விந்து முந்துதல் என்ற பிரச்சனை ஏற்படும். எனவே முதலாவதாக இப்படிப்பட்ட பிரச்சனை இருப்பவர்கள் தயவு செய்து கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வைத்தியரிடம், உங்களுடைய குடும்ப வைத்தியரிடம் போய் உங்களுடைய குருதி அமுக்கம், பிளட் பிரஷரை சோதித்துக் கொள்ளுங்கள், மிகவும் முக்கியமானது. இரண்டாவதாக உங்களுடைய இரத்தத்தில் இருக்கின்ற பிளட் சுகர், இரத்தத்தில் இருக்கின்ற சீனியினுடைய அளவை அல்லது குளுக்கோஸினுடைய அளவை நீங்கள் சோதித்துக் கொள்ளுங்கள். நான் மீண்டும் சொல்லுகிறேன், இந்த பிளட் பிரஷர் என்பது
இப்ப சில கதைகளை சொல்லுவார்கள். என்ன அதை சொல்ல போனால் வேறு பக்கத்திலே இந்த கதை போய்விடும். அதாவது என்ன, நான் இப்ப நடந்து வந்தேன், நேற்று அது கஷ்டப்பட்டு வேலை செய்தேன், ஒரு இறந்த வீட்டுக்கு போய் நான் 3 நாட்கள் நித்திரை முழித்திருந்தேன் என்றபடியினாலே என்னுடைய குருதி அமுக்கம் கூடுதலாக இருக்கிறது என்று சொல்லி பல கதைகளை சொல்லுவார்கள். ஒன்றுமில்லை, ஒரு பெரியவருடைய ஒரு அடல்ட்டினுடைய குருதி அமுக்கம் 140க்கும் 89க்கும் இடையில இருக்க வேண்டும். அதாவது மேலே இருக்கிற குருதி அமுக்கம் 140ஆகவும் கீழே இருக்கிற குருதி அமுக்கம் 89க்கும் கீழே இருக்க வேண்டும், அதுக்கு குறைவாக இருக்க வேண்டும். எனவே 140க்கு மேலே சென்றால் மேலே இருக்கிற பிரஷர், 89க்கு மேலே சென்றால் 90க்கு சென்றால் அதை நாங்கள் உயர் குருதி அமுக்கம் என்று சொல்லலாம். இதை தயவு செய்து நாங்கள் முந்தியும் இந்த சிஸ்டம் இருந்தது 3 தரங்கள் நாங்கள் தொடர்ச்சியாக பார்ப்போம். ஒரு வைத்தியசாலைக்கு சென்று ஒரு இடத்துல அமைதியாக ஒரு 20 நிமிடங்கள் அமர்ந்திருந்து அதன் பிற்பாடு 3 தரம் உங்களுடைய குருதி அமுக்கத்தை, பிளட் பிரஷரை பாருங்கள். வயது வளர்ந்தவர்களுக்கு இந்த பிரஷர் ஆனது 140க்கு கீழ் 89க்கு மேலே போவதாக இருந்தால் உங்களுக்கு உயர்குருதி அமுக்கம் வருகிறது. எனவே அதற்குரிய சிகிச்சையை நீங்கள் பெற வேண்டியது மிக மிக முக்கியம். அதை விட்டு போட்டு தேவையில்லாத காரணங்களை சொல்லாதீர்கள். நான் ஒரு நாட்டிலே 10 கிலோமீட்டர் ஓடுகிறேன், 5 கிலோமீட்டர் நடக்கின்றேன், அது செய்கிறேன் இது செய்கிறேன் என்று சொல்லி காலத்தை வீணாக்க வேண்டாம். இவ்வாறு உயர் குருதி அமுக்கத்துடன் இருப்பீர்களாக இருந்தால் இந்த எண்ட் ஆர்கன்ஸ் என்று சொல்லப்படும் உங்களுடைய சிறுநீரகங்கள் பாதிக்கப்படும், உங்களுடைய இருதயம் பாதிக்கப்படும். அதன் பிற்பாடு நீங்கள் இந்த குருதி அமுக்கத்தை குறைக்கின்ற மருந்துகளை குடித்தாலும் கூட இந்த எண்ட் ஆர்கன் டேமேஜ், கடைசியில இருக்கின்ற இந்த அவயவங்களுடைய, அதாவது சிறுநீரகம் இருதயத்தில் ஏற்படுகிற டேமேஜை, பாதிப்பை நீங்கள் மீண்டும் திருப்ப முடியாது, ரிவர்ஸ் பண்ண முடியாது. எனவே முதலிலே இந்த ப்ரீமேச்சோ இஜாக்குலேஷன், டிரெக்டர் டிஸ்ஃபங்க்ஷன் இருப்பவர்கள் உங்களுடைய குருதி அமுக்கத்தை கட்டாயமாக நீங்கள் பரிசோதிக்க வேண்டும். 2வதாக பிளட் சுகர். மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், ஒரு முறை கையிலே குத்தி எடுத்து அந்த இரத்தத்தை பரிசோதிப்பதன் மூலமாக உங்களுக்கு பிளட் சுகர், அதாவது இரத்தத்திலே சீனி அளவு கூடுதலாக இருக்கிறதுன்னு சொல்ல முடியாது, இல்லை என்றும் சொல்ல முடியாது. நீரழிவு நோய் இருக்கிறதோ இல்லையோன்னு சொல்ல முடியாது. இந்த கையிலே குடுத்தி எடுக்கின்ற அந்த பிளட் சுகர் டெஸ்டை, சோதனையை நாங்கள் என்ன செய்வோம் என்றால், வைத்தியர்கள் ஏதாவது அவசர காலத்தில் ஒரு நோயாளி மயக்கமடைந்து எங்களுடைய ETU, அவர் ETU என்றால் அதிதீவிர சிகிச்சை பிரிவுக்கு வருகிறார், எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் யூனிட்டுக்கு வருகிறார், ETUக்கு வருகிறார். அந்த இடத்துல அவருக்கு ரத்தம் குறைந்த ரத்தத்திலே சீனியினுடைய அளவு குறைந்திருக்கின்றதா என்பதை பார்ப்பதற்காகத்தான் நாங்கள் குத்தி எடுக்கிறோமே தவிர அதை வைத்துக் கொண்டு அவருக்கு நெடுநாள் சிகிச்சையை நாங்கள் கொடுப்பதில்லை. எனவேதான் இந்த சீனி ரத்தம் இருப்பவர்கள் ஒழுங்காக இந்த ஃபாஸ்டிங் பிளட் சுகர் என்று சொல்லப்படுகிற சாப்பிடாமல் குடிக்காமல் 10 மணித்தியாலங்கள் சாப்பிடாமல் குடிக்காமல் இருந்து அந்த பிளட் சுகரை செக் பண்ணுங்கள். 2வதாக செக் பண்ண வேண்டியது என்ன, பகல் 12 மணிக்கு சாப்பிட்டு அதுக்கு பிறகு சாப்பிடாமல் 2 மணிக்கு செக் பண்ண வேண்டும். அதை போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகர், PPBS என்று சொல்லுவோம், அதையும் சோதிக்க வேண்டும். 3வதாக கட்டாயமாக, இது பல பேருக்கு இந்த வசனம் கூட தெரிகிறது இல்லை, HbA1c என்ற பரிசோதனையை கட்டாயமாக நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். எனவே நீங்கள் தருகின்ற அனைத்து ஆதரவுக்கும் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.